கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு உணர்வில்லாத ஜனம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனம் ஏசாயா 1:3. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது. 1 சாமுவேல் 6:14 வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அந்த வண்டில் பெத்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. இந்த சம்பவத்தை நாம் எங்க பார்க்கிறோம்னா, இந்த 1 சாமுவேல் அதிகாரத்துல 1 சாமுவேலின் புத்தகம் 6வது அதிகாரத்துல அந்த ஹோல் காரியமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த பசுக்கள் இந்த பசுக்கள் செவியாய் வலது இடது பக்கம் விலகாமல் நேர் வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்ததாம். இந்த பசுக்கள் எங்கே இருந்து வந்தது? இதை நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 1 வாசிக்கும் போது, கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்ததாம். 1 சாமுவேல் 6:1 பாக்குறோம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தரின் தேசத்துல 7 மாசம் இருக்குது. இந்த பெட்டி இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் போரிடும் போது இஸ்ரவேலருக்கு ஒரு தோல்வி, பெலிஸ்தருக்கு ஒரு வெற்றி. சோ பெட்டி பிடிபட்டது. இவங்க கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய பெட்டிய எபனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போறாங்க. 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர் இந்த தேவனுடைய பெட்டியை பிடிச்சு எபனேசர்ல இருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போறாங்க. 5வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும்போது அத தாபோன் அண்டையில வைக்கிறாங்க, அவங்க கடவுளுக்கு பக்கத்துல. அப்போ அஸ்தோத் ஊரார் போய் பெட்டி பார்க்கும்போது அந்த பெட்டிக்கு முன்னால அவங்களோட தெய்வம் முகங்குப்புற விளைஞ்சிச்சு. திரும்பவும் என்ன செய்யறாங்க, அதுக்கு ஸ்தானத்துல வைக்கிறாங்க. 5:4 1 சாமுவேல் 5:4 பார்க்கும்போது மறுநாள் தலை கைகள் எல்லாம் உடைப்பட்டு இருக்குது. 1 சாமுவேல் 5:6 நம்ம போகும்போது அந்த அஸ்தோத் இந்த தெய்வத்துக்கு மட்டும் இல்ல, ஆவோனுக்கு மட்டும் இல்ல, அந்த அஸ்தோத் ஜனங்கள் இருக்கிற எல்லைக்குள் எல்லா ஜனங்களுக்குள்ளாலையும் ஒரு மூல வியாதியை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா தேவனுடைய பரிசுத்தமான பெட்டி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அது ஆண்டவர் மோசேக்கு அந்த மலையிலே சீனாய் மலையில வச்சு மாதிரியை காண்பிச்சு ஒன்னா சொல்லி அதை எவ்வளவு பக்குவமா ஞானம் உள்ளவங்க, விசேஷித்த ஞானம் உள்ளவங்க எல்லாராலும் உண்டு பண்ணப்பட்ட பரிசுத்தமான ஒரு பெட்டி. அந்த பெட்டி தேவனுடைய ஜனங்களுடைய தேசத்துல இருக்கணும். ஆனா இது இப்ப இருக்கிறது பெலிஸ்தருடைய தேசத்துல. அதனால அந்த தாகோன் அண்டையில வச்சாலும் தாகோனாலே இருக்க முடியல. இந்த அஸ்தோத் ஜனங்களுக்கெல்லாம் எல்லைகளுக்குள்ளே அஸ்தோத் ஊர்ல எல்லாம் மூலவியாதி. உடனே என்ன செய்யறாங்க, இது இங்கதான் இருந்தா இப்படின்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 5:7-8 வசனங்களை பாத்தீங்கன்னா அந்த காட் பட்டணத்துக்கு அடுத்தது இதை அனுப்புறாங்க. எப்படி போகுதுன்னா, அந்த பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனாங்களாம், அப்படியாவது இந்த மூல வியாதி மாறுன்னு. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா 5:9 பட்டணத்து மனுஷர் சிறியோர் துவைக்க பெரியவர் மட்டும் பயங்கர மூல வியாதி.
5:10 உடனே என்ன செய்யறாங்க, இந்த பட்டணத்திலையும் வைக்க வேண்டாம், இங்கேயும் மூல வியாந்தி. சோ அவங்க எக்ரோனுக்கு அனுப்புறாங்க. ஆனா அந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் உணர்வடைஞ்சு கூக்குரலிட்டாங்களா, இஸ்ரவேலின் தேவன் 5:10 5:11 வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொண்டு போடாதபடிக்கு அதுக்கு ஸ்தானத்துக்கு அனுப்பிவிடுங்க. எங்க பட்டணங்கள் எங்கும் சாவு மும்முரமா இருக்குது. மூல வியாதியால பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கூக்குரலிடுறாங்க. அவங்களோட சத்தம் வான பரியந்தம் வருது. இப்ப இவங்க உணர்ந்துட்டாங்க, தேவனுடைய பெட்டி அவங்க ஸ்தானத்துக்கு தான் போகணும். இங்க இருக்கிற பட்டணங்கள், எந்தெந்த பட்டணத்துல இந்த பெட்டி இருந்தாலும் இந்த பட்டணத்துல இருக்கிற ஜனங்களுக்கு சமாதானம் இல்ல, மூல வியாதியால கஷ்டப்படுறாங்க. இப்ப இவங்க எல்லாம் 1 சாமுவேல் 6:2 இந்த பெரிசர் பூஜாசாரிகளையும் குறிச்சொல்றவர்களையும் கூப்பிட்டு, நாங்க என்ன செய்யணும், அஸ்தோத்துல இருந்தா அங்கேயும் வியாதி, காற்பட்டணத்துல சுற்றி கொண்டு போனா இந்த பெட்டி இருக்கிற இடத்துல ஒரே சாவு மும்முரமா இருக்கு. இங்க எங்க பட்டணம் எக்ரோனுக்கு வந்தாச்சு, இத நாங்க எந்த பட்டணத்திலயும் வச்சிருக்க மாட்டோம், சாவு மும்முரமா இருக்கு. எப்படி இந்த பெட்டியை நாங்க அதுக்கு ஸ்தானத்திற்கு அனுப்பணும், நாங்கள் என்ன செய்யணும், எவ்விதமாய் அந்த ஸ்தானத்திற்கு அனுப்பணும். அந்த எய்த்துல பெலிஸ்தர் தேசத்தில் உள்ள அந்த பூஜாசாரிகளும் குறி சொல்லுகிறவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை சும்மா அனுப்பாதீங்க, குற்ற நிவாரண காணிக்கையெல்லாம் வச்சுட்டு ஒரு வண்டில மூல வியாதிக்கு அந்த சொருபம் மாதிரி 5 பொன் சொருபம் செய்யணும், 5 சுண்டல் இதெல்லாம் வச்சு ஒரு பெட்டியில வச்சு ஒரு வண்டில வச்சு அத 2 பசுக்கள் கட்டி, அந்த பசுக்கள் பால் கறக்கிற பசுக்கள் கன்று குட்டிகள் உண்டு. ஆனா என்ன செய்யுங்க, பசுக்களை வண்டியில கட்டி அனுப்புங்க, கன்றுகளை நீங்க வீட்டிலேயே கட்டி வச்சிருங்க. அப்படியே அனுப்புறாங்க. அந்த பசுக்கள் தான் ஆண்டவருடைய பெட்டிய சுமந்து கொண்டு அப்படியே கூப்பிட்டுட்டே போகுதான். மாடு தன் எஜமான அறியும். அந்த பசுக்களுக்கு, பால் கறக்கிற பசுக்களுக்கு பால் இருக்குது, கன்றுகளுக்கு கொடுக்க முடியல. கன்றுகள் வீட்டுல எந்த தாய் பசுவும் கன்றை பிரிச்சா அது ஸ்மூத்தா போகாது. ஆனா மாடுக்கு எஜமான தெரியுது. மாடுக்கு உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய மகத்துவமான பெட்டியை சுமக்கிற அந்த ஒரு பாக்கியத்தை நினைச்சு எஜமானுடைய அறிவை பெற்றிருந்த அந்த 2 பசு மாடுகளும் அழகா வெற்றிமேசுக்கு போகிற வழியில செவ்வியாய் போகிறது. வலது இடது பக்கம் விலகல்ல, பெரும்பாதையான நேர்வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்ததாம். கன்றுகளை பற்றிய நினைவு வந்திருக்கும், ஆனால் அது ஒரு பொருட்டல்ல. தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு கூப்பிட்டு கொண்டே நடந்தது. 1 சாமுவேல் 6:14 பார்க்கிறோம். அந்த வண்டில் கரெக்டா இந்த பசு மாடுகள் அப்படியே கேரி பண்ணிட்டு அந்த வண்டியை இழுத்து கொண்டு எங்க போய் நிக்குதுன்னா யோசுவாவின் வயல்ல அங்க நின்றது. மாடு தன் எஜமானை அறியும், மாடு தன் எஜமானை அறியும். இப்போ அங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வயல்ல வேலை செய்துட்டு நிக்கிறவங்க 1 சாமுவேல் 6:19 பெட்டிக்குள்ளால என்ன இருக்குன்னு கொஞ்சம் எட்டி பார்த்தாங்க பாருங்க. ஆனாலும் பெத்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள். 50,070 பேர் இறக்க காரணம் என்ன? ஆண்டவர் ஏற்கனவே யோசுவாட்ட சொல்லி இருந்தாரு. யோசுவா 3:4 எப்பா, ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு போகிற உடன்படிக்கை பெட்டிக்கும் ஜனங்களுக்கும் இடையில 2000 முழ தூரம் இருக்கணும்.
2000 முழம் தூரம் இருக்கணும். என்னாகும் 3:41 சொல்லுவாரு, லேவியரை பிரித்துடு. ஏன்னா இந்த ஆசாரியர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும். அவங்க சுமந்து கொண்டு போய் ஒரு இடத்துல போகும்போது லேவியர் அதை பத்திரமா இறக்கணும். அதற்காக லேவியரை பிரித்தெடு. என்னாகும் 8:14 அதுதான் நம்ம பார்ப்போம். ஆசாரியர்கள் சுமக்க வேண்டியது, ஆசாரியர்கள் சுமக்க வேண்டிய அந்த பெட்டிய பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போன வேளை பெலிஸ்தர் உள்ள பட்டணங்கள் ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை. ஒவ்வொரு பட்டணமும் அப்படி மூல வியாதினால கஷ்டப்பட்டாங்க, சாவினால கஷ்டப்பட்டாங்க. அவருடைய கூக்குரல் ரொம்ப மும்முரமா ஆண்டவர் பயங்கர கூக்குரல் எல்லா இடங்களிலும் கேட்கப்பட்டது. அருமையானவர்களே, பரிசுத்தமான பெட்டிய. ஆனா இந்த மாடுகள், இந்த 2 பசு மாடுகளும் தன்னுடைய குட்டிகளை அவர்கள் பிரித்தெடுத்து வண்டியில கட்டி இந்த பசுக்களை அந்த பெலிஸ்தர் அனுப்பும் போது வலது இடது பக்கம் விலகாம பெரும்பாதையான நேர்வழியா வந்து கரெக்டான அந்த டெஸ்டினேஷன்ல வந்தாங்க. டெஸ்டினேஷன்ல பசுக்கள் எந்த பக்கம் திரும்பாம கரெக்டா வந்துச்சு. இருந்தாலும் அந்த பெட்டிக்குள்ளால பார்த்ததுனால பரிசுத்தமான பெட்டிய ஆசாரிய சுமக்கணும், லேவியர் கீழே இறக்கி வைக்கணும். பார்க்க கூடாது யாரு, ஜனங்களுக்கும் அதுக்கு இடைவெளி தூரம் இருக்கணும். இவங்க செய்ததுனால என்னாச்சு, 50,070 பேரை ஒரே நாள் ஆண்டவர் அடிச்சிட்டாரு. இப்போ இந்த பெட்டி எங்க இருக்குதுன்னா 2 சாமுவேல் அபினதாபின் வீட்டில் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அப்படியே இவங்க 50,070 பேர் ஆண்டவர் அடிச்சதுனால இந்த பெட்டிய கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி அப்படியே அதை நீங்க வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்றதுக்கு ஆட்களை அனுப்புறாங்க. 1 சாமுவேல் 6:21 அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வராங்க. இந்த பெட்டியை எடுத்து அபினதாபுக்கு வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய எலியேசரை அவங்க பரிசுத்தப்படுத்துறாங்க. இந்த பெட்டி 20 இயர்ஸ் அபினதாபுக்கு வீட்டுல இருக்குது. இப்போ தாவீது ராஜா அரசனான பிறகு இந்த பெட்டிய தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்னா ஒரு புதிய ரதத்தை எல்லாம் மேக் பண்ணி 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை பாத்தீங்கன்னா தேவனுடைய பெட்டிய ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தாங்களாம். அப்ப அந்த அபினதாவின் குமாரராகிய ஊசாவும் அஹியாவும் அந்த புது ரதத்தை நடத்தினாங்க. இப்ப தேவனுடைய பெட்டி 20 வருஷமா இவருக்கு வீட்டுலதான் இருக்குது. அதை இப்ப தாவீது ராஜாவின் காலத்துல இதை கொண்டு வராங்க. இவங்களும் உணர்வில்லாம அறிவில்லாம தான் செய்யறாங்க. ஆசாரிய தோல்ல சுமக்க வேண்டிய அந்த பெட்டி இப்போ அபினதாவின் வீட்டிலிருந்து புது ரதத்துக்கு மேல கொண்டு வராரு. இங்கேயும் மதீனமான அறிவில்லாத ஒரு காரியத்தை தான் தாவீது ராஜாவும் செய்கிறாரு. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்த போது இந்த மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். 6:7 கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுக்கு துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். ஆசாரியர் தான்ப்பா சுமக்கணும், லேவியர் தான்ப்பா இறக்கி வைக்கணும். நீ யார் அந்த பெட்டிய எட்டி பிடிக்க? அதுல அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அடித்தார்னு இருக்கு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த பெட்டி எப்படி சுமந்து கொண்டு வரப்பட வேண்டுமோ அதை மறந்துட்டாங்க. உணர்வில்லாதவங்களா கொண்டு வராங்க. ரதத்தை செய்யறாங்க, ரதத்துக்கு மேல ஏற்றி கொண்டு வராங்க. இதே அபினதாபுக்கு வீட்டுல 20 வருஷம் இருந்தது.
எந்த மாற்றமும் இல்லை. ஆனா 2 சாமுவேல் 6:11 நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டுல 3 மாசம் இருக்கும்போது கர்த்தர் அவன் வீட்டாரை ஆசீர்வதித்தார். இதுல கொஞ்சம் நம்ம சிந்திக்கும் போது, ஆண்டவரே பெட்டியை தானே கொண்டு வராங்க, ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது அப்படி கொஞ்சம் நம்ம தேவனுடைய சமூகத்துல இருக்கும் போதுதான் பெட்டிய எட்டி பாக்குறவங்களுக்கும் அடிதான், பெட்டிய துணிஞ்சு பிடிக்கிறதுனாலையும் அடிதான் விடுது. அதாவது அவனுடைய துணிவு நிமித்தம்னு அந்த வசனத்துல 2 சாமுவேல் 6:7 வசனம் நமக்கு ஒரு எச்சரிப்பை, ஒரு உணர்வு அந்த இடத்துல கொடுக்குது. தேவன் அங்கே அவனை அடித்தார். இப்ப எப்படி உஷாவுக்கு இத்தனை 20 இயர்ஸா அந்த பெட்டி அங்க இருந்த பிறகும் அந்த அபினதாபோ அவனுடைய பிள்ளைகளோ தேவனுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டார்களா? நமக்கு அது தெரியல. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு ஓபேத்-ஏதோமுக்கு வீட்டுல வைக்கிறாங்க. 3 மாசம்தான் இருக்குது, அங்க ஒரே ஆசீர்வாதம். இப்படியேதான் தேவனுடைய வார்த்தை எல்லா வீடுகளிலும் இருக்கிறதா? உணர்வோடு தேவ பயத்தோடு தேவனை அண்டிக் கொண்டு விசுவாசத்தோடு அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, தேவ வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர், அந்த வார்த்தை இருக்கிற வீடுகளிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. சில பேருக்காக நானும் ஆண்டவரை தேடுகிறவன் தான் என் குடும்பம் ஆண்டவருடைய குடும்பம் தான் சொல்லிட்டு உண்மையாய் தேவ வசனத்திற்கு நடுங்குகிற அனுபவம் இல்லாமல் இருந்தார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நேரத்திலே நம்ம ஒரு உணர்வின் ஆவியை கேட்போம். நம்முடைய ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். எப்படி வேதத்திற்கு நடுங்கணும், வேத வசனத்திற்கு நடுங்கணும். ஒரு உடன்படிக்கை பெட்டிய, பரிசுத்தமான பெட்டிய பரிசுத்தமா சுமந்து பரிசுத்தமானபடி ஆண்டவருக்கு ஏற்றபடி அதை நடத்தி கொண்டு வராததுனால எவ்வளவு பரிதாபங்கள் நடக்குது, எவ்வளவு வேதனையான காரியங்கள் நடக்குது. ஆனா அந்த பெட்டி இருக்கிற வீட்டுல தகுதியானவர்கள் இருக்கும் போது, இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, பரிசுத்தமான தேவனுடைய பெட்டி இருக்கிறவர் ஓபேத்-ஏதோம் வீட்டார் அனைவரோடும் கர்த்தருடைய பெட்டி நிமித்தம் அவங்க ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி பலி, ஸ்தோத்திர பலி, கர்த்தருடைய பெட்டியை வைத்து அவர்கள் கர்த்தரோடு நெருங்கி இருப்பார்கள். தேவனுடைய பெட்டியின் விசேஷித்த தன்மையெல்லாம் உணர்ந்து உணர்வின் ஆவியோடு அவர்கள் நடந்து கொண்டதுனால இந்த பெட்டியை சுமந்து கொண்டு போன நேரத்துல அந்த பெட்டி யோதான பிரிச்சு வழிவிட்டதை எல்லாம் நினைச்சு ஓபேத்-ஏதோம் பிள்ளைகளுக்கும் வீட்டுல எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்திருப்பார். எல்லோரும் தெய்வ பக்தியோட இருந்ததுனால அவர்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, தேவனுடைய பெட்டி சுமந்த மாடுகள் ஆண்டவனின் மாடு எஜமானி அறிகிற அறிவோடு 5 அறிவுள்ள அந்த பசு மாடுகள் தேவனுடைய பெட்டியை பத்திரமாய் அதனுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஆனா உணர்வற்ற ஜனம், ஆண்டவர் சொல்றாருல ஏசாயா 1:3 லாஸ்ட் பார்ட்ல, இஸ்ரவேலோ அறிவில்லாமலும், இந்த ஜனங்கள் அறிவில்லாம தான் நடந்தாங்க. தேவனுடைய பெட்டியின் வல்லமைய எவ்வளவு தூரம் யோசுவாவின் காலத்துல அந்த நாட்கள்ல உணர்ந்திருந்தா, அந்த சம்பவங்களை எல்லாம் படிச்சு அறிஞ்சு மனசுல வச்சிருந்தா, அதற்கேற்றபடி தேவனுக்கேற்றபடி நடந்திருப்பாங்க. மாடு தன் எஜமானி அறியும் என்றனும் உணர்வில்லாம பல காரியங்களை செய்ததுனால நிறைய அடி வாங்கிட்டாங்க. 2வதாக கழுதை தன் ஆண்டவனில் முன்னணியை அறியும். கழுதை தன் ஆண்டவனில் முன்னணியை அறியும். கிறிஸ்துக்கள் அருமையானவர்கள், 1 ராஜாக்கள்
13வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த ராஜாக்கள் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை நம்ம பார்த்தோம்னா, யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்துல நிக்கிறான். இப்போ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆண்டவர் சொன்னாரு. அவருக்கு வார்த்தையின்படி யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வரான். அவன் அந்த பலிபீடத்தை நோக்கி, ஏன்னா இந்த யெரொபெயாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறான். ஜீவனுள்ள தேவனை விட்டு இவன் பலிபீடம் கட்டி தூபம் காட்டுறான். அப்ப அந்த பலிபீடத்தை நோக்கி போய் வார்த்தைகளை சொல்லுன்னு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. அவர் யூதாவிலிருந்து இங்க பெத்தேலுக்கு வாராரு. அந்த பலிபீடத்தை நோக்கி சொல்றாரு, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளில் ஆசாரியர்களில் உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகள் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும். கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம்னு ஒரு அடையாளத்தை சொல்றாரு. என்னன்னா, ஃபியூச்சர்ல நடக்க போகுது. யோசியான்னு ஒருத்தன் வந்து இப்படிப்பட்ட துர்க்கிரியைகளை செய்யறவங்களுக்கு சரியான பாடத்தை புகுட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு யெரொபெயாம் தூபம் காட்டும் போது ஒரு அடையாளத்தை சொல்லிட்டு இது வெடிக்கும்னு சொன்னதும் இவன் என்ன சொல்றான்னு தெரியுமா? அந்த தீர்க்கதரிசிய தேவனுடைய மனுஷனை எட்டி பிடிங்க அப்படின்னு கைய நீட்டினான் பாருங்க. அவனுக்கு விரோதமாக 4வது வசனத்துல அவன் நீட்டுனா அந்த கை முடக்க கூடாதபடி மறந்து போச்சுது. இப்ப அவன் வேண்டுதல் செய்யறான். உடனே இந்த தேவனுடைய மனுஷன் வேண்டிக் கொள்றாரு. திரும்ப முன்கை போல ஆகுது. இப்ப ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டு, கையும் சுகாயிட்டு இல்ல. உடனே தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ வாப்பா, 7வது 8வது வசனங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இளைப்பாரு, கொஞ்சம் வெகுமானம் எல்லாம் தருவேன். ஏன்னா நீ தேவனுடைய மனுஷன்தான். நீ சொன்னது போல பலிபீடமும் வெடிச்சு சாம்பல் கொட்டிட்டுது. சோ இன்னும் ஃபியூச்சர்ல உள்ள யோசியா சின்ன ராஜா வந்து என்னென்னமோ செய்ய போறாருன்னு சொன்ன, அதுவும் நடக்கும். இப்போ நீ வந்து என்னோட இளைப்பாரு. தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீ எனக்கு உங்களுடைய வீட்டுல பாதி கொடுத்தாலே, 8வது வசனத்துல சொல்ற, நான் உங்களோட வரதில்லை. ஏன்னா இந்த ஸ்தலத்துல அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. 9வதுல இவருக்கு தேவன் சொன்ன சீக்ரெட் அப்படி சொல்றாரு. என்னென்றால், நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலே இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போயிட்டான். கர்த்தர் இவனிட்ட சொன்னாரு, எப்பா நீ போய் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அங்க எதுவும் சாப்பிடாத. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நீ போய் நடத்துகிற சம்பவங்கள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். தேவனுடைய சித்தப்படி செய்வ காரியம் நடக்கும். ஆனா உன்னை வழி மறிப்பாங்க, இதெல்லாம் தருவாங்க. அதுதான் அப்பம் கூப்பிடும், வெகுமானம் கொடுப்பாங்க, அப்பம் சாப்பிட கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒன்னுலயும் நீ ஈடுபடாத, போற வழியில கூட நீ வந்துடாத. ஏன்னா ஒன்னு ஃபாலோ பண்ணி வந்துருவாங்க, உனக்கு கண்ணியம் மாறிடும். ஆனா என்ன நடக்குது அருமையானவர்களே, இதை கேட்டுட்டு ஒரு கிழவன் தீர்க்கதரிசிக்க பிள்ளைங்க நின்னாங்க. அவங்க வந்து தகப்பன்கிட்ட சொல்றாங்க. 11ல பாத்தீங்கன்னா, கிழவனான தீர்க்கதரிசியோட குமாரர் அன்னைக்கு அந்த பெத்தேல்ல என்ன நடந்ததோ எல்லா காரியங்களையும் தகப்பன்கிட்ட சொன்னதும், இப்ப தகப்பன் என்ன செய்யறாரு, வேறு வழியாதான் அவரு போன டைரக்ஷன் என் பையன் மாதிரி சொன்னதும் 14வது வசனத்துல பாருங்க, தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போறான்.
யாரு? இந்த கிழவன் தீர்க்கதரிசி போய் அவனை வழி மறிச்சிட்டு அப்படியே அந்த அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வாரம் கொஞ்சம் அப்பம் தண்ணி எல்லாம் குடிச்சு இளைப்பாறலாம் அப்படின்னு சொன்னதும் இந்த கிங்கிட்ட எரோபியாமிட்ட இந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் ரிவீல் பண்றாரு. யார்கிட்ட? இந்த கிழவன் தீர்க்கதரிசிட்டையும். உடனே இவரு அப்ப அந்த பாயிண்ட பிடிச்சு 18 சொல்றாரு, உண்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையால் என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னானா. அப்ப பாருங்க, உன்கிட்ட அப்படி சொன்னது கரெக்டு தான். ஆனா என்கிட்ட உன்னை திருப்பி அழைத்து கொண்டு வர தூதம் இப்ப சொல்லிட்டாரு. சோவான்னு சொன்னதும் இந்த தீர்க்கதரிசி அங்க போறாரு. தேவன் என்ன சொன்னாரு? நீ போற இடத்துல அப்பம் சாப்பிடாத, தண்ணி குடிக்காத, போற வழியா நீ திரும்பாத, வேறு வழியாவா உன்னை திசை திருப்புவாங்க. ஆனா இந்த தேவனுடைய மனுஷன் இந்த கள்ள தீர்க்கதரிசியோட வார்த்தைகளை நம்பி தேவனை அசட்டை பண்ணிட்டான். உணர்வுள்ள இருதயம் ஆண்டவர். எப்பவும் தேவன் ஒரு தரம் சொல்லி 2ஆம் இசை மாற்றுகிறவர் அல்ல. இவ்வளவு காரியங்களையும் நடத்தி இந்த சம்பவங்கள் நடக்கும்னு சொன்ன தேவன் இவர்கிட்டயே சொல்லிருக்கலாமே. ஓகே, நீ இப்ப டயர்டா இருக்கப்பா, இப்ப போய் சாப்பிட்டுன்னு சொல்லி இருப்பாரு. எதுக்கு ஒரு மிடில் மேன்? எதுக்கு ஒரு புரோக்கர்? தேவையில்லை. உணர்வில்லாம இந்த மனுஷன் அவன் வீட்டுக்கு போய் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்ச பிறகு இப்ப சொல்றான் 22 அப்பம் புசிக்கும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி, அவர் விளக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்ப அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்தாச்சு 22வது வசனத்துல. ஏன்னா இவன் தான் திருப்பி கொண்டு வந்தான். கர்த்தர் போன வழியா வராதேன்னு இவன் திருப்பி கொண்டு போய் எல்லா காரியங்களையும் செய்துட்டு இப்ப தீர்க்க தரிசனம் சொல்றான். உனக்கு பிரேதம் என்ன செய்யாது, பிதாக்களின் கல்லறையில சேருவதில்லை. நல்லா சாப்பிட்டான், கிளம்புறான். 24வது வசனம் 1 ராஜாக்கள் 13:24 பார்க்கும்போது எவ்வளவு வேதனை. அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. நம்ம டாபிக் அதுதான், கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. அருமையானவர்களே, சிங்கம் எதை அடிக்கணும்? கழுதையை தான் கொல்லணும் இல்லையா? ஆனா தேவன் அனுமதி கொடுத்த அனுப்புனது இந்த தீர்க்கதரிசிய அடிக்கிறதுக்கு தான். ஆண்டவர் விளக்கினத, ஆண்டவர் வேண்டான்னு சொன்னத, ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யாம ஆண்டவர் சொன்ன காரியத்தை ஃபாலோ பண்ணாம அவனுடைய இருதயம் வித்தியாசமா திரும்பிச்சு பாருங்க. சிங்கம் அவனை கொன்று போட்டது. ஆனா அதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது. அந்த அவன் என்ன கொன்று போட்டுட்டு சிங்கமும் ஓடல, கழுதையும் அதை அடிக்கல. கழுதையும் எஜமானுக்கு பக்கத்திலே அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. பொதுவா அந்த அனிமல்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்னா, காட்டு ராஜாவாகிய சிங்கத்தை பார்த்தா பயந்து ஓடும். ஆனா இது ஓடல. கழுதை ஆண்டவனின் முன்னணியை அறியும். அது ஹியூமனிட்டிக்கு ஒரு லெசன் டீச் பண்றதுக்காக அந்த கழுதை அங்கே நின்று கொண்டிருக்கிறது. மாடு தன் எஜமானையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். அருமையானவர்களே, கழுதை ஓடி இருக்கலாம், நிக்குது. இங்க நிக்குது. அந்த வழியை கடந்து போறவங்க எல்லாம் பாக்குறாங்க, பிரேதத்தை பாக்குறாங்க. எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கு. பிரேத தண்டில நிற்கிற சிங்கத்தையும் அங்கே இருக்கிற
கழுதையும் அவங்க பார்த்து தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்துல வந்து சொல்றாங்க, உணர்வில்லாத ஒரு தேவனுடைய மனுஷனா மாறிட்டாரு. என் ஜனங்களோ இஸ்ரவேலோ அறிவில்லாமலோ என் ஜனம் உணர்வில்லாமலோ இருக்கிறது ஆண்டவர் வேதனைப்படுறாரு. மாடிக்கு எஜமான தெரியுது, நீர் வழியா கூப்பிட்டு கரெக்டான இடத்துல வருது. ஆண்டவன் ஏறி வந்த அந்த கழுதை அந்த மனுஷனுடைய பிரேத தண்டையிலே நின்று சிங்கத்திற்கு ஓடல. என்ன கழுதைக்கு ஆண்டவனோட முன்னனே தெரியும்பா. ஆண்டவனோட முன்னனே தெரிஞ்சு அது பக்கத்திலேயே நின்றுது. இன்னும் ஒரு கழுதையை நம்ம பார்த்தோம்னா என்னாகும் 22-23 அங்க பாக்குறோம். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போகிறது. என்னாகும் 22-24 இருபுறமும் சுவர் வைத்திருந்த திராட்சை, அந்த இருபுறமும் சுவர் வைத்திருந்த அந்த திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்துல கழுதை தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி போகுது. 25வது வசனத்துல என்னாகும் 22-26 பாக்குறோம். வலதுபுறம் இடதுபுறம் விளக்கவே முடியாத இடத்துல வரும்போது 22-27 கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிள்ளையாமின் கீழ் படுத்து கொண்டது. இங்க கழுதை ஆண்டவருடைய முன்னணியை அறிகிற கழுதை. தூதன்னா தூதன், ஆனா இங்க தூதனானவர் தேவனே எதிரிடையாக வந்திருக்கும் போது அந்த அஞ்சறிவு படைச்ச கழுதைக்கு தெரியுது தேவன் இருக்கிறார். தான் ஏறி கொண்டு வந்த இந்த பிள்ளையாம் தேவனுக்கு விரோதமா தான் போறாருன்னு சொல்லிட்டு 3 இடங்களிலும் அவன் சாகாமல் இருக்க கழுதை வழி விலகி போகுது, சோரோட சேர்ந்து போகுது, படுத்துட்டது. கழுதைக்கு ஆண்டவனின் முன்னணி தெரியும், ஆனா உணர்வற்ற ஒரு பிள்ளையா ஒரு இடத்துல பலிபீடம் போட்டு சபைக்கு ஆயத்தப்படும் போது ஆசீர்வாதமான வார்த்தைகள் கிடைத்த பிறகும் உணர்வில்லாம 3 முறை ட்ரை பண்றான். அவனுக்கு 3 முறையும் அவன் யோசித்து வந்தது அவன் வெகுமானம் கிடைக்கும் என்று பொருளாசையின் மேல் தன்னுடைய இருதயத்தை சாய்த்து வந்தான். ஆனா கர்த்தர் அவனுடைய வாயிலே ஆசீர்வாதமான வார்த்தைகளை வைத்தார். கழுதை ஒரு விசை நல்ல வழியில நடக்காம அது வயல்வெளியில போச்சு இல்ல. இப்பவே அவன் யோசிச்சிருக்கணும், வழியை விட்டு வயல்ல ஏன் போகுது. தான் உணர்ந்து போதும், இனிமேலும் நம்ம டிராவல தொடங்க வேண்டாம், டேர்ன் பண்ணி வீட்டுக்கு போவோம், இது என்ன எல்லாம் மாறுபாடா நடக்குதுன்னு உணர்ந்து அவன் வந்திருக்கணும். ஆனா உணர்வற்ற மனுஷனுக்கு உணர்வோடு இருந்து ஆண்டவன் முன்னணியை அறிந்த ஒரு கழுதை அவன் சாகாதபடி உருவின பட்டயத்தோடு தூதனானவர் தேவனே நிற்கும் போது அந்த பட்டயத்தில் அவன் மடிந்து போகாதபடி, பட்டயத்தினால் மடிந்து போகாதபடி அந்த கழுதை காப்பாற்றியது. இன்னொரு கழுதையை பார்க்கிறோம். லூக்கா 19:30 உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிறாத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, இந்த கழுதை இரட்சகரை சுமப்பதற்காக கட்டப்பட்ட நிலைமையில இருந்த கழுதை. அந்த கழுதையை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, ஒரு காலம் ஒருவராலும் ஏறிராத கழுதை. இந்த கழுதை ஈஸியா பழக்காம இருந்த யாரும் அதுக்கு மேல ஏறி இருந்து பிரயாணம் பண்ண முடியும். அது தான் போன போல காட்டு கழுதை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. பட் இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற ஒரு கிராமத்துல
ஒரு கட்டப்பட்ட கழுதை நிக்குது. அது கர்த்தரை சுமப்பதற்கு ஏற்றபடியா நிக்குது. அது ஆண்டவனின் முன்னணியை அறிந்த கழுதை. அத கட்டவிழ்த்துட்டு வாங்க. 19:35 அதை இயேசுவினிடத்துல கொண்டு வராங்க. கட்டவிழ்த்து கொண்டு வராங்க. தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் அதுக்கு மேல போடுறாங்க. இயேசு அதன் மேல ஏற்றுறாங்க. அவர் போகில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்தார். எல்லாம் போற வேலை ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்திற்கு நேரா ப்ரொசெஷன் போறாரு. இந்த கழுதை இதுவரையிலும் பழக்கப்பற்றாத, ட்ரெயின பண்ணாத, யாரும் ஏறாத கழுதை. ஆனா இப்பதான் இயேசுவை சுமந்து கொண்டு நேரா எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அதே இடத்துக்கு இயேசுவை சுமந்து கொண்டே போகிறது. நம்ம கூட சின்ன பிள்ளையில பாடுவோம் இல்ல, குட்டி நானையா கழுதை குட்டி நானையான்னு. இயேசுவை சுமந்த குட்டி நான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு சின்ன பிள்ளையில நம்ம VBSல எல்லாம் பாடி இருப்போம். இந்த கழுதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முன்னணி அறிந்த கழுதை, பழக்கப்படாத கழுதை தான். ஆனா இரட்சகரை எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக கொண்டு போக அது சந்தோஷமாக இயேசுவை ஏற்றிக்கொண்டு அங்கிங்க மறலாம வேற வழிய போகாம நேர் வழியா தேவாலயத்திற்கு நேராக அழைத்து கொண்ட கழுதை. கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, இந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏன் ஆண்டவர் வேதனையோட ஏசாயா 1:1 அதிகாரத்துல ஏன் ஆண்டவர் 3வது வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த பாரத்தை வச்சாருன்னா, அவர் இதை கோட் பண்ணி நமக்கு இன்னைக்கு வேதத்துல சில காரியங்களை மாடு யோசுவாவுக்கு வயல்ல கரெக்டா போய் நின்னது ஆண்டவருடைய பெட்டிய. சோ மாடுக்கு தெரியுது எஜமான கழுதை ஆண்டவனின் முன்னணியை அறியுது. நம்ம பார்த்த கழுதைகள் எல்லாம் யோசிங்க, ஒவ்வொரு லெசனை நமக்கு கற்று தந்த கழுதைகளா காணப்படுது. ஆனா அதே வசனத்துல இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது. எவ்வளவு தரமும் ஆண்டவர் கூட்டி சேர்க்க அவருடைய ஜனங்களை அவர் அழைக்கிறார். வார்த்தைகளை தந்து உணர்வோடு இருக்க இவ்வளவு வசனங்கள், வார்த்தைகள், so many messages கர்த்தர் ஒவ்வொரு நாடும் தாராரே. உணர்வோடு இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கழுதைக்கு இருக்கிற அந்த ஒரு கிரேஸ் கூட இல்லாம நம்ம எப்படியோ வாழ்றோமா? ஆண்டவர் இந்த பரிசேயர் சதுசேயர் கூட்டம் எப்பவுமே ஆண்டவரை குறை சொல்லும் போது ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து மார்க் 7:14 சொல்லுவார், ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். 7:15 சொல்லுவாரு, மனுஷருக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஒரு பரிசேயர் சதுசேயர் கூட்டம் இருக்கு, எல்லாம் குறை சொல்லுவாங்க. சீசர்கள் ஏதோ கதிர்களை கொய்து திண்டா இன்னைக்கு ஓய்வு நாள், இவங்க செய்ய தகாததை செய்யறாங்க. அடுத்தது சொல்லுவாங்க கை கழுகாம சாப்பிடுறாங்க, உமாசிக்கல. எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டு, ஏன்னா இவங்க எல்லாம் பாரம்பரியத்தினால தேவ வசனத்தை அவமாக்குறாங்க, நிறைய காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் உணர்வோட இருங்கப்பா. மார்க் 7:13 சொல்லுவார், நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குறீர்கள், இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களை செய்கிறீர்கள். ஏன்னா மோசே சொல்லியிருப்பாரு அந்த அதிகாரத்துல, மார்க் 7வது அதிகாரத்துல தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக 10வது வசனத்துல சொல்லுவாரு, தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் மோசே சொல்லி இருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன போதிக்கிறாங்க, தகப்பனையோ தாயையோ நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ
அதை குர்பான் காணிக்கையில கொடுக்கிறேன். அப்ப இனினா உங்களை பார்க்க வேண்டிய தேவையில்லை, கனம் பண்ண வேண்டிய தேவையில்லை, என்னுடைய கடமை தீர்ந்தது, இதெல்லாம் சொல்றாங்க. அவன் இனி தகப்பனுக்கு தாய்க்கு எதுவும் செய்யணும்னு செய்ய வேண்டான்னு இப்படி போதிக்கிறாங்க. எப்பா, தேவ வசனத்தை அவமாக்குறாங்க. கவனிக்காதீங்க, உணர்வடையுங்க, உணர்வடையுங்க. ஏன்னா என் ஜனம் உணர்வில்லாம இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. இந்த நாட்கள்லயும் செவிக்கினிமையான பலவிதமான போதனைகள் இருக்கலாம். ஆனா அதுல இருக்கிறதா தேவனுடைய பிரசன்னை இருக்குதா? தேவனுடைய வழி நடத்துதல் இருக்கா? தேவனுடைய காரியங்கள் சொல்லப்படுகிறதா? நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள், நமக்கு நல்ல ஆலோசனைகள் அந்த இடத்திலிருந்து வருகிறதா என்று சொல்லி நம்ம பார்க்கணும். பார்க்கும்போதுதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் உணர்த்துவார். இங்க சொல்றாரு, உணர்வடைவதற்காக ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். 14வது வசனத்துல உணருங்கள். மனுஷனுக்கு 15ல சொல்றாரு, புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போறதும் நான் தீட்டுப்படுத்தாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே தீட்டுப்படுத்தும். என்ன தீட்டுப்படுத்தும்? 21ல மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடும் புறப்பட்டு வரும். இதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தும். இந்த நேரத்துல உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்போம். இதுல ஏதாவது ஒரு குவாலிட்டி, ஏதாவது ஒரு காரியம் என்னட்ட இருக்கா ஏசப்பா? இது என்னுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தும், இருதயத்தை தீட்டுப்படுத்தும். அது உள்ளத்திலிருந்து வருது. என்னை தீட்டுப்படுத்தாம பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு உணர்வின் ஆவியை தாருங்கப்பா. நான் உணர்வோடு நடந்து கொள்ளணும். எந்த இடத்தில் வைக்கப்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டதா? கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறாரா? கர்த்தருடைய வசனம் நம்மளை போதித்து உணர்த்தும். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பேசி கொண்டிருக்கிற என்னையும் வெட்டும், கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் வெட்டும். அது வெட்டணும். வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டணும். சரி செய்ய வேண்டிய இடத்துல சரி செய்யணும். கத்திரட்டத்துல கேட்போம். சங்கீதத்துல ஒரு வசனம் பார்ப்போம் இல்ல, தேவனை தேடுகிறார் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் வானத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார்னு பார்க்கிறோம். அவர் நம்மை பார்க்கும் போது தேவனை தேடுகிற உணர்வு இருக்கிறதா? வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு உணர்வு இருக்கிறதா? இருதயம் உணர்வடைந்து ஆண்டவர் சொன்ன இந்த தீட்டுப்படுத்துகிற இந்த காரியங்களிலிருந்து நாம் கிளியராகி இருக்கிறோமா? நம் இருதயம் கரைதிரை இல்லாமல் சுத்தமாக இருக்கிறதா? நாம் அதை உணர்ந்து கொள்வோம். இத ஆண்டவர் ஜனங்கள்கிட்ட சொன்ன பிறகு அவருடைய சீசர்களை பாருங்க. அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள்ள பிரவேசித்த போது 17வது வசனத்துல அவர் சொன்ன ஊமை குறித்து சீசர்கள் விசாரிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இவங்களுக்கும் உங்களுக்கும் இன்னும் உணர்வு இல்லையா? 18வது வசனத்துல நீங்களும் இவ்வளவு உணர்வு இல்லாதவங்களா? இப்ப ஜனங்கள்கிட்ட தான் இப்ப நான் எல்லாம் பேசிட்டேன். ஏன்னா உள்ள போறது ஒன்றும் யாரையும் தீட்டுப்படுத்தாது, உள்ளத்திலிருந்து புறப்பட்டுதான் தீட்டுப்படுத்தும். அப்போ உள்ளத்துல என்ன இருக்கும்னு உங்களுக்கும் ஒன்றும் தெரியலையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சொல்றாரு. உணர்வு பெற்று இந்த சீசர்களும் வாழும்படிதான் ஆண்டவர் ஒன்ஸ் அகெயின் மனுஷருக்குள்ள போறது. மனுஷன் தீட்டுப்படுத்தாதப்பா, உங்க இருதயம் சுத்தமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சீசர்கிட்டையும் சொல்றாரு. 7:20
நம்ம பார்த்து அந்த 20 23 அப்பப்போ இந்த வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் உணர்ந்து வாசித்து நம்முடைய இருதயத்தை எப்பவும் தூய்மைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்வார். என் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. மத்தேயு 6:33 சொல்லுவாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏன்னா வெறும் ஆசீர்வாதம் நன்மைகள் இம்மைக்குரிய காரியங்களுக்கு மேல மட்டும் நம்ம சிந்திய வச்சுட்டு இருக்க கூடாது. நீங்க தேவையானது தேவனுடைய ராஜ்யம். ஏன்னா அதை நம்பிதான் கிறிஸ்தவ ஜீவியம், அதை நம்பிதான். இந்த உலக வாழ்க்கையில ஏதோ இம்மைக்கான காரியங்கள் மாத்திரம் இல்ல, வருகிற அந்த கானான் பிரயாணம், அந்த இன்ப கானானுக்குள்ளால பிரவேசிக்கிறது வரைக்கும் ஒரு உணர்வோடு நம்ம செயல்பட்டு அவர் வைத்திருக்கிறதான அந்த பரம பாக்கியத்தை நம்ம பெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் உணர்வோடு இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. மார்க் 8:15 சொல்லுவாரு, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இதுக்கும் இஷ்டமான செய்திகளோ இஷ்டமான பகட்டான காரியங்களோ இப்படி ஆண்டவர் சொல்லுவார்ல, கடினமான உபதேசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 70 சீடர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. கடைசியில அந்த 12 தான் மிச்சமா இருந்தாங்க. அதுலயும் ஒண்ணு டிராப் அவுட் ஆயிட்டு. உடனே மார்க் 8:15 சொல்லுவார்ல, எப்ப எச்சரிக்கையா இருங்க, கொஞ்சம் உணர்வோட இருக்கணும். அவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பிடக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு உணர்வு வேணும். உடனே இவங்களை பாருங்க, மார்க் 8:16 நம்மிடத்துல அப்பங்கள் இல்லாததுனாலதான் இப்படி சொல்றாரோ, இன்னும் உணர்வு இல்லாதவங்க. இயேசு கேக்குறாரு, நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்னப்பா, இன்னும் சிந்தியாமலும் உணராமலே இருக்கீங்களா? இன்னும் உங்களுக்கு என்ன யோசனை தானா? என்ன சிந்திக்க மாட்டீங்களா? உணராமல் இருப்பீங்களா? அவங்க என்னதோ ஒரு புளித்த மாவு போல அவங்க சொல்றாங்க, ஜனங்கள் கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க, ஆனா அவங்க ஒண்ணுமே கடைபிடிக்கிறதே இல்லை. அவங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்காங்க. அதனால உணர்வோட இருங்க, இங்க உணர்வோட இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு யூதாசையும் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவனாதான் அவனையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன்னா 12 சீசர்கள்ல ஒரு யூதாசம் ஆண்டவரால தெரிவு செய்யப்பட்டவன் தான். கர்த்தருடைய ராஜ்யத்துல கொண்டு சேர்க்கணும்னு தான் ஆண்டவரும் பிரயாசப்பட்டார். ஆனா அவன் பண ஆசைக்கு மேல, பணத்துக்கு மேல ஆசைப்பட்டதுனால அவனால என்ன செய்ய முடியல, அந்த பரமராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் அவனை மாற முடியல. இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்காக. அதனால என்ன பிரயோஜனம்? அதை வச்சு அவன் சம்பாதிக்கவும் இல்லை, ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. அதை தூக்கி எரிஞ்சிட்டு நான்கு கொண்டு செத்தான். உணர்வே இல்லாதவனா வாழ்ந்தான் 3.5 ஆண்டுகள். அவனும் ஒரு நம்பத்தகுந்த ஒரு சீடனாதான் இருந்திருப்பான். ஏன்னா பணப்பையெல்லாம் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா அவனால இறுதி மட்டும் அந்த வாழ்க்கைய கர்த்தரோடு உள்ள உறவுல அவன் நிலைச்சு நிற்க முடியல. மற்ற 11 சீசர்களுக்கு கொடுத்த அந்த ஒரு பரம பாக்கியமோ ஒரு பரம லாக்கியமோ இந்த மனுஷனுக்கு கிடைக்கல. ஆண்டவரால தெரிவு செய்யப்பட்டவன் தான். ஆனா பண ஆசை வரும்போது அவன் என்னன்னா தேவனுக்கேற்றதை சிந்திக்காம, தேவனுக்கேற்ற உணர்வு இல்லாம அவரை காட்டி கொடுத்துட்டான். தேவராஜ்யத்துக்கு அவன் புறம்பாக்கப்பட்டு சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு அவன் போய் சேர்ந்துட்டான். சவுல் ஆண்டவர் ஒரு ராஜாவாக அபிஷேகத்தோடு தான் அரியணையில கொண்டு போறாரு. ஆனா அபிஷேகத்தை கொடுத்து கேட்காதவனுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை கொடுத்த ஆண்டவர் அருமையா ஆண்டவர் நடத்து அவர் விருப்பம் கொண்டிருந்தார். ஆனா அவனும் என்னன்னா
ஆண்டவருடைய அபிஷேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, ஆண்டவருடைய வல்லமையில அவன் என்னைக்கும் இருக்காதபடி, அவன் என்னன்னா அபிஷேகம் பெற்று ஒரு தாவீதுக்கு விரோதமா அவன் போகும்போது அவனுடைய முடிவும் பரிதாபமாக இருந்தது. எவ்வளவோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்ட வேண்டியவன் அவனை இழந்து போனான். உணர்வற்ற அவனுடைய இருதயம், பிசாசின் கிரியைகளை உள்ளடக்கிய இருதயம் போல மாறி அவனும் அம்போ பரிதாபமான முடிவிலே போயிட்டான். இஸ்ரவேல் ஜனம் அழகா ரத்தத்தால், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால மீட்டு கொண்டு வந்த அந்த ஜனம் வரும்போது அழகாதான் வந்தாங்க. ஆண்டவரை நம்பிதான் வந்தாங்க. ஏன்னா மோசே ஆர்வம் மூலமாக பல விதமான அற்புத அடையாளங்களை கத்தர் செய்யும் போது ஓகே போகலான்னு உள்ள ஒரு நல்ல சென்ஸோட தான் அவங்க புறப்பட்டாங்க. ஆனா வருகிற வழியில உணர்வச்சு போய் ஆண்டவரை பரீட்சை பார்த்து அந்த ஜனங்கள் மதாந்திரத்துல மடிஞ்சிட்டாங்க. கிறிஸ்டியன் லைஃப் அது இன்னைக்கு ஏதோ தொடக்கத்துல ஏதோ அப்படி ஒரு முள்ளில பற்றின அந்த நெருப்ப போல அப்படி அப்படி பயங்கர பிரகாசம் ஆகி அப்படியே உடனே அணைஞ்சு போகிற அந்த லைஃப் இல்ல. அது அப்படியே தொடர்ந்து கர்த்தருடைய பாதையும் கர்த்தருடைய வழிகள்ல அப்படியே உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு நடக்கிற ஒரு லைஃப் தான் கிறிஸ்டியன் லைஃப். ஒரு வார்த்தையும் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நம்ம படிக்கும் போது அந்த வார்த்தை நம்மோடு பேச வேண்டும். இந்த நாள் ஒரு வார்த்தை, ஒரு வசனம், ஒரு பேசேஜ் படிக்கும் போது அதுல ஒரு வார்த்தை நமக்குள்ளால இருதயத்துக்குள்ளால நுழைஞ்சு அது நமக்கு ஒரு உணர்வை தரணும். இப்படி இருக்கிறேன்னா இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறதே, இந்த வசனத்தின்படி நான் இருக்கிறேனா, கர்த்தர் சொல்லுகிற நியாய பிரமாணங்களின்படி நான் நடக்கிறேனா, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறேனா, அவர் விரும்புகிறபடி உள்ள பரிசுத்தமும் பரிசுத்த வாழ்க்கையும் தேவனை தேடுதலும் என்னிடம் இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு நாம் வாடும்போது நாமும் அவருக்கு பிரியமானவர்களாக மாற முடியும். ஏன்னா மாடு எஜமான அறியுது, கழுத ஆண்டவனின் முன்னணி அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாம என் ஜனங்கள் உணர்வில்லாம இருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோடு தரிசனம் ஒரு ஏசாயாவுக்கு கொடுத்தார். அதை மாற்றும்படியாய் ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம், உணர்வுள்ள ஜனங்களாக நாங்கள் உடைய சமூகத்திலே நிற்கிறோம். என்றைக்கும் ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம நெருங்கி 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 போகும்போது 1 கொரிந்தியர் 15:19 எம்மைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தார் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். வெறும் எம்மைக்காக மட்டும் இல்லாண்டவரே நாங்க உங்களை சேவிப்பது, அந்த ராஜ்யம் வருகிறது வரைக்கும் அந்த ராஜ்யத்திற்காகவும் நாங்கள் உண்மையை நாங்கள் நேசிப்போம். முதலாவது உங்க ராஜ்யத்தை உங்க நீதியை நாங்க தேடுவோம் அப்பா. அப்ப நீங்க இதெல்லாம் எங்களுக்கு கூட்டி கொடுப்பீங்கல்லப்பா ஆண்டவரே, நீங்க கூட்டி கொடுப்பீங்க. அதனால நாங்க இமைக்காக மாத்திரம் இல்ல, ஓடு யுக யுகங்களாக நாங்கள் அங்க பரம ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நாங்க யுக யுகமா உம்மோடு வாழ நாங்க ஆண்டவரே உண்மை நாங்கள் நம்பி எங்கள் இருதயத்திலே உணர்வுள்ள ஒரு சிந்தையோடு என்னாலும் நாங்க வாழ்வோம்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த நாள்ல நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே செய்வார். நம்மையும் ஆண்டவர் உணர்வுள்ள ஜனம் வனாந்திரத்திலே அப்பங்களை மனாவையும் அந்த இறைச்சியும் சாப்பிட்டாலும் உணர்வற்று போய் தேவனை பரீட்சை பார்த்து எல்லாம் அந்த வனாந்திரத்துல மடிஞ்சாங்க. எங்களுக்கு ஆண்டு ஒரு நல்ல லைஃப தந்திருக்கீங்க அப்பா. இந்த லைஃப்ல நாங்கள் உம்மோடு நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் உணர்வுள்ள இருதயத்தை தாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுவார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து ஆண்டவரே நித்தியமான வழியிலே என்னை நடத்தும், ஆண்டவரே நித்தியமான வழியிலே நடத்தும், இயேசுவே நித்தியமான வழியிலே எங்களை நடத்தும் அப்பா என்று சொல்லி நம்ம
ஒவ்வொரு நாளும் வேதனை கொடுக்க கூடாது. நம்ம ஆண்டவரை எப்போதெல்லாம் நம்ம வருத்தப்படுத்துறோம்னா, ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிரியமா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்காத போது நம்ம கர்த்தரை வருத்தப்படுத்துகிறோம். ஆண்டவர் அந்த அவர் ஏற்படுத்தின எல்லா ஜீவராசிகளும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. அந்த யோபு 38 கூட நம்ம பாக்குறோம். இந்த வானத்துல கூட கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை நடப்பிக்க எல்லா வானவில், அந்த மேகத்துல வானவில், அடுத்தது அந்த தண்டர், லைட்டிங் எல்லாமே சுற்றி அவர் என்ன கட்டளை போடுகிறார் செய்வதற்கு ஏற்றபடியா காத்திருக்கும் போது, அவருடைய இரத்தத்தால் கழுகப்பட்ட நம்ம உணர்வுள்ள ஜீவியத்தோடு நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவோம். அது ஏசாயா 1:3 இஸ்ரவேலோ அறிவில்லாம, என் ஜனம் உணர்வில்லாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த வார்த்தையின் பக்கத்துல ஆண்டவரே, இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் இருக்கிற நாங்கள் ஆண்டவரை பற்றிய அறிவோடு நாங்கள் நடந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின் சாராம்சத்தை பார்த்து நாங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு வாழ போகிறோம் என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரை அறிகிற அறிவு. பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரை அறிகிற அறிவு. பொல்லாப்பை விட்டு விலகுவதே எல்லாம் அப்படியே மாறுது. பயப்படுதலே, அறிவதே, விலகுவதே. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. இந்த காரியங்களை கர்த்தர் கொடுத்து நம்மை உணர்வுள்ளவர்களாக மாற்றுவாராக. ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிமிஷம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, அருமையான இந்த நேரத்திலே கர்த்தர் சொல்லி தந்த காரியங்களை இந்த நேரத்திலே நான் அப்பா ஆண்டவருடைய நாமத்தின் அப்பா நிமித்தமாக ஏசப்பா நீ விரும்புகிற அந்த சத்தியத்தை நான் ஆண்டவரே அப்பா சொல்லி இருக்கிறேன். அப்பா அந்த காரியங்களிலே நானும் கரெக்டாகி இந்த கூடுகையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆண்டவரே கரெக்டா செயல்பட உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு நாங்கள் வாழ கர்த்தருடைய அன்பை இன்னும் அதிகமாய் ருசித்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா மகிமையும் கனமும் துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நல்ல நாளிலும் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை தேவன் சகோதரி மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபித்து முடிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, தருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே இவ்வளவு நேரமாய் ஆண்டவரை உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை செய்வீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், ஆனால் என் ஜனமோ அறிவில்லாமலும் என் ஜனமோ என்னை உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீ சொல்லுகிற இந்த வார்த்தைகள் நாங்கள் உணர்வில்லாதவர்களா இந்த பூமியிலே நாங்கள் வாழக்கூடாதப்பா. உடைய கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உடைய கிருபையினாலே நாங்கள் வாழ்கிறோம். ஆகையால் நாங்கள் உண்மை எப்பொழுதும் ஆண்டவரே உணர்ந்தவர்களாய், உண்மை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் வளருகிறவர்களாய், மறுரூபப்படும்படியான ஒரு பாக்கியத்தை நாங்கள் இந்த பூமியில பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டதான அருமையான சகோதரிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய மகளை இன்னும் அபிஷேகித்து இன்னும் ஆயிரங்கள் லட்சங்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் அவர்கள் எடுத்து உபயோகப்படுத்துவீராக. உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நீர் அவர்கள் கொடுத்த இந்த நேரத்திற்காய் கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இனிமாருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே
இவ்வளவு நேரமாய் ஆண்டவரே தேவ சமூகத்துக்கு வந்து உடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறதான எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் இருக்கிறதான எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினாலே ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிறார். நாளை காலை ஆண்டவரே அந்த அதிகாலை போராட்ட ஜெபத்திலே கலந்து கொள்ள ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கும் கிருபை செய்கிறாங்க. இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல நித்திரையை தந்து புதிய நாளை புதிய கிருபையோடு கூட காண கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.